எல்லாருக்கும் வணக்கம். நியூயார்க் நகரம் முழிச்சிருக்கும் நேரத்துல எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? நாங்க லாஸ்ட் ஃபால் சீசன்ல ஃபால் கலர்ஸ் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நியூயார்க்ல இருக்கிற சென்ட்ரல் பார்க்குக்கு போயிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் வழக்கமா சொல்றது, வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சோ என்ன மோட்டிவேட் பண்றதுக்காக சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்பவே பண்ணிடுங்க. பண்ணியாச்சா? இப்ப நம்ம சென்ட்ரல் பார்க்க பார்க்க போலாமா? நியூயார்க்குக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, காங்கிரீட் ஜங்கிள்னு சொல்றாங்க. இங்க வீடுகள்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த வீடுலாம் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் நடுவுல இடைவெளியே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா அபார்ட்மெண்ட் ஸ்டைல் ஆஃப் வீடுக தான் இருக்கும். அதே மாதிரி சுத்தி அடுக்குமாடி கட்டிடங்கள் நிறைய இருக்கும். ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் சொல்றாங்கல்ல, நாந்து பார்த்து கேமராலேயே கவர் பண்ண முடியாத அளவுக்கு ஹைட்டா இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான ஒரு காங்கிரீட் ஜங்கிளுக்கு நடுவுல 1850களில் மேன்மேடா, அதாவது டிசைன் பண்ணி இந்த பார்க்கை வந்து உருவமைச்சிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், எவ்வளவு அழகா இந்த காங்கிரீட் கட்டடங்களுக்கு நடுவுல ஒரு பாக்ஸ் மாதிரி இதை ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. பார்க் மொத்தமா 800 ஏக்கராக்கு மேல இருக்கு. அதனால மல்டிபிள் என்ட்ரன்சஸ் கொடுத்திருந்தாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம எதர் சைக்கிள்ல போகலாம். நம்ம கிட்ட சைக்கிள் இல்லைன்னாலும் அங்கங்க வாடகைக்கு வச்சிருக்காங்க, ரெண்ட்டுக்கு வச்சிருக்காங்க சைக்கிள்ஸ். அதை ரெண்ட்க்கு எடுத்துட்டு போகலாம், இல்ல நடந்து போகலாம், இல்லைன்னா குதிரை வண்டி கூட வச்சிருக்காங்க. அதுல நமக்கு சார்ஜ் பண்ணிட்டு கூட்டு போவாங்க. 800 ஏக்கர்ஸ்க்கு மேல இருந்ததுனால ஒரு நாள்ல எங்கனால எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. பட் நாங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பிளேசஸ் பார்த்தோம். அதுல நாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த கேசில் எல்லாம் நான் கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பாக்குறேன். ஸோ இந்த பார்க்குக்கு வர்றவங்க அவங்களுக்கு ஒரு வியூ பாயிண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேசில் வச்சிருக்காங்க. இதுக்குள்ளார விண்டோஸ் வச்சிருக்காங்க. நம்ம மேலே ஏறி அங்க மேல இருந்து பார்க்கையும் நியூயார்க் சிட்டியையும் ரசிக்கலாங்கிறதுக்காக இந்த கேசில் அமைச்சு வச்சிருக்காங்க. கேசலுக்கு போறதே கிட்டத்தட்ட ட்ரெக்கிங் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா மேலே ஏறி இறங்கி அந்த மாதிரி தான் இதை ரீச் பண்ண வேண்டி இருந்தது. பிளஸ் ஃபுல்லா எல்லாம் ஜங்கிள் மாதிரி இருக்கா, காடு மாதிரி இருந்ததா, நிறைய சின்ன சின்ன செடி, அதுக்கப்புறம் பூச்சிங்க, அப்புறம் சில ஓட மாதிரி எல்லாம் இருந்தது. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே நாங்க ஏறி போனோம். இந்த கேசல் பேரு பெல்வெடர் கேசல்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்ததான் நாங்க பார்த்தது ஒரு அயன் பிரிட்ஜ். அது பேர் பவு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த ஃபால் கலர்ஸ் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இதுக்கப்புறமா நாங்க ஒரு ஃபவுண்டைன் போனோம். இந்த பிளேஸ் பேரு பெத்தஸ்டா ஃபவுண்டைன் அண்ட் டெரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ஜம்முன்னு இருந்துச்சு. அது பார்த்துட்டு வெளியே வரும்போது நாங்க வழியில நிறைய குதிரை வண்டி வச்சிருந்தாங்க. அங்க வந்து இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் வந்து போஸ்ட் வெட்டிங் போட்டோஸ் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க திரும்ப வெளியே வந்து சென்ட்ரல் பார்க்குக்கு ஒட்டியே ஒரு மியூசியம் இருந்துச்சு. அந்த மியூசியம்கான என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து லாஸ்ட் 1 ஹவர்ல யாரெல்லாம் விசிட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ யூஸ்வலி $30 per head. பட் நாங்க லாஸ்ட் ஹவர் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஹவருக்கு பக்கத்துல போனதுனால எங்களை ஃப்ரீயாவே அலோவ் பண்ணாங்க. சோ மியூசியம்குள்ளார என்னெல்லாம் பார்த்தேன்னு நான் சொல்றேன். இப்போ முதல்ல மியூசியமுடைய ஸ்ட்ரக்சரே பார்த்தா வாய் பழக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு 2 டைனோசரோட எலும்பு கூடு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேமல் ஹால்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த ஹால்ல எலிபென்ட்ஸ், சிங்கம், இது மாதிரி மேமல்ஸோடைய ரெப்ளிகாஸ் நிறைய வச்சிருந்தாங்க. பார்த்தா தத்ரூபமா நிஜமா விலங்கே நிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த எஜிப்சியன் பலிபீடம்னு சொல்லக்கூடிய ஆஃபரிங் டேபிள். இதுல ஒரு சைட்ல அவங்களுடைய கடவுளான அனுபிஸை செதுக்கியிருக்காங்க. அண்ட் இது பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாவும் வியப்பாவும் இருந்துச்சு. ஏன்னா இது பல வருஷங்களுக்கு முன்னாடி எஜிப்ட்ல வாழ்ந்த முன்னோர்கள் இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போதும் படிக்கும்போதும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க போனது வந்து இந்த ஹால் ஆஃப் பீப்புள் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு ஹாலுக்கு போனோம். அங்க ஃபர்ஸ்டே நம்ம கடவுளை வச்சிருந்தது பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஒரு ரீஜனோடைய கல்ச்சரையும் டெபிக் பண்ற மாதிரி டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. சைனீஸ் வெட்டிங் சேர், அதுக்கப்புறம் சைனீஸ் டெம்பிள் எப்படி இருக்கும், இந்தியால வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லா டிஸ்பிளேல நிறைய வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். இதுல என்ன ஒரு சின்ன சங்கடமான விஷயம் அப்படின்னா, இந்தியாவுடைய செக்ஷனுக்கு வரும்போது மியூசிக் போட்டிருக்காங்க. அதாவது ஹால் ஃபுல்லாவே அந்தந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரியான அந்த கல்ச்சருக்கு ஏத்த மாதிரியான மியூசிக் போட்டிருந்தாங்க. அதுல இந்தியா செக்ஷனுக்கு வரும்போது மட்டும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சப்டிலா, ரொம்ப சன்னமா டாயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சோகமா இருக்கிற மாதிரி ஒரு மியூசிக் இருந்துச்சு. அதை நானும் ஹஸ்பண்டும் பேசி சிரிச்சிட்டோம். என்னையா இந்தியாவுடைய மியூசிக் மட்டும் இவ்வளவு சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த மாவோய் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர் ஐலாண்ட்ல, இது செல்ல பேர் டம் டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கல்லால செதுக்கப்பட்ட சிலை. அந்த காலத்துல வழிபட்டு இருக்காங்க இந்த சிலைய. அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மரத்துல செதுக்கின சிலைகள், நம்ம டிக்கின்னு சொல்றாங்க. இதைய ஏன்சியன் பீப்புள் நிறைய பேர் இந்த ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஸ்பிரிச்சுவல் பவர் கிடைக்கும்
கிடைக்கிறதுக்காக ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தது இந்த எலும்புக்கூடுக. ஆக்சுவலாக நிறைய ஸ்பெசிமென்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் பழங்காலத்து உயிரினங்களுடைய ஸ்பெசிமென்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக என்ன ரொம்ப கவர்ந்தது அண்ட் அந்த மியூசியமுடைய ஹைலைட்டே வந்து இந்த டைனோசருடைய ஸ்பெசிமென் தான். இது வந்து ஒரு பேபி டைனோசரா 120 அடிக்கு இந்த ரூமே பத்தாம தலையை வெளியே நீட்டிட்டு நிக்குது. அந்த அளவுக்கு பெரிய டைனோசர். அதுவே வந்து பேபி டைனோசரோட எலும்பு கூட. பேபி டைனோசரே இவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னா அப்ப பெரிய டைனோசர் எல்லாம் என்ன சைஸுக்கு இருந்திருக்கும். இந்த குட்டி டைனோசருக்கு ஒரு பேர் இருக்கு. அது பேரவே நான் மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. தி பேட்டகோ டைட்டன் மயோரம் டைட்டனாசர். இதுதான் அந்த குட்டி டைனோசரோட பேராம். அது பல்ல பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா நாங்க பார்த்தது ஒரு டாடாய்ஸோட ஸ்பெசிமன். அது ஸ்பெசிமன் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தது. சிரிக்கிற மாதிரி இருந்தது பார்க்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை ஒரு போட்டோ எடுத்தாச்சு. இதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஆமையோட, இந்தியன் ஆமையோடைய ஸ்பெசிமன் தான் இது. அதுக்கப்புறம் நிறைய மேமத்தோட ஸ்பெசிமன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளாரிடால கண்டுபிடிச்ச ஒரு 14 அடி 14 ஃபீட் முதலை, அதோட ஸ்பெசிமன் இது எல்லாமே பார்த்தோம். அந்த முதல்ல வாயை பழக்கிறத பார்த்து நானும் வாயை பழந்துட்டு வெளியே வந்தோம். திரும்ப சென்ட்ரல் பார்க்குக்கே போகலாம், ஏன்னா கொஞ்சம் டைமும் இருந்தது, கொஞ்சம் உடம்புல எனர்ஜியும் இருந்துச்சு. ஸோ திரும்ப அந்த ஃபால் கலர்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம். கொஞ்ச நேரம் அந்த பிரிட்ஜில், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்கள அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஃபால் கலர்ஸ் எல்லாம் ரசிச்சுட்டு கால் வலிக்குது அப்படின்னு கதற வரைக்கும் நடந்தே சலிச்சோம். நடந்துட்டு அப்புறம் வந்து வெளியே வந்து அன்னைக்கு சரவண பவனில் சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்ட உடனே மனசுல ஒரே குஷி ஆயிடுச்சு, உடம்புல ரொம்ப தெம்பு வந்துடுச்சு. இந்த சென்ட்ரல் பார்க்ல இன்னும் நிறைய இடத்த நாங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்ட்ராபெரி ஃபீல்ட்ஸ், கிளியோபட்ரா நீடில், அந்த மாதிரி நிறைய இருக்கு போல இருக்கு. அதெல்லாம் நாங்க மிஸ் பண்ணிட்டோம். பட் இன்னொரு நாள் நாங்க நிச்சயமா சென்ட்ரல் பார்க்குக்கு போய் எல்லா இடமும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கோம். சென்ட்ரல் பார்க் ஜூ வந்து அது ஒரு நாள் ஃபுல்லா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் பார்க்கணும்னு நினைச்சிருக்கோம். அதே போல அந்த மியூசியம்லயும் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க பாக்குறாங்க. ஒரு பானை குழம்புல ஒரு சொட்டை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்த மாதிரி தான் நான் அன்னைக்கு மியூசியம்ல பார்த்ததெல்லாம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா இன்னும் நிறைய பார்த்துட்டு உங்களுக்கும் வீடியோ எடுத்து ஷேர் பண்றேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.